ஹலோ நண்பர்களே. நாம் இந்த வீடியோல பார்க்கப் போற கதை என்னன்னா, கடல் கொள்ளையர்களும் மறைந்த தீவும், ஒரு கடலின் கேப்டன் பிளாக்கின் புராணம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி அவரப் பத்தி பேசுவாங்க. 7 கடல்களில் மிகவும் பயங்கரமான கடல் கொள்ளையராக இருந்தான் அவன். அளவற்ற செல்வத்தை மறைந்த ஒரு தீவுல புதைத்து வைத்திருந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புதையல தேடுறவங்க மறைந்து போயிருவாங்கன்னு ஒரு சாபம் இருந்தது. பலரும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாருமே திரும்பி வரல. அந்த கடல் கொள்ளைக்காரர்கள் கேப்டன் பிளாக் வச்சிருந்த புதையல் வரைபடத்தை தேடினாங்க. ஆனால் கிடைக்கல. ஒரு நாள் மழையில புதைந்திருந்த வரைபடம் வெளிய வந்தது. அந்த கடற்கரையில ஜாக்னு ஒரு மீன்பிடி சிறுவன் இருந்தான். அவனுக்கு சாகசங்கள்னா பிடிக்கும். அந்த புயல் மழையில கடற்கரையில ஒரு கண்ணாடி பாட்டில் ஒதுங்கியிருந்தது. அதுக்குள்ள ஒரு பழைய கிழிந்த வரைபடம் இருந்தது. இது கேப்டன் பிளாக் வைத்திருந்த செல்வத்தின் வரைபடமா அப்படின்னு ஜாக் ஆச்சரியமா பார்த்தான். உடனே அவனை ரூபின்னு ஒரு துணிச்சலான சிறுமி அவனோட சகோதரிய கூப்பிட்டு சொன்னா. ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! இது நம்மள மறைந்த தீவுக்கு கொண்டு போகலாம் ரூபி சொன்னாள். அவங்க 2 பேரும் பழைய கடல் கொள்ளையன பார்த்து இந்த வரைபடத்த பத்தி சொன்னாங்க. அவரு அந்த வரைபடத்த பார்க்கவும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆமா, இது கேப்டன் ஜாக்குடைய வரைபடம்தான். ஆனால் இந்த தீவோட சாபம் பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக், ரூபி 2 பேருமே பயப்படாம இருந்தாங்க. அவங்க 3 பேரும் கடல் கொள்ளைக்கு பயன்படுத்தின பழைய கப்பல்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல நாட்கள் கடந்த பிறகு அவர்கள் பெரிய அலைகள, ஒரு 10,000 பற்கள் வச்சிருந்த சுறா, ஒரு அடர்ந்த பனிமூட்டத்தையும் கடந்து வந்தாங்க. கடைசியா அவங்க ஒரு தீவை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது மாயப் பனியில மூடியிருந்தது. அவர்கள் தீவிற்குள் சென்றவுடன் காற்றில ஒரு பயங்கரமான குழறல் ஒலிகள் கேட்டன. மரங்கள் விகாரமான வடிவங்களில் திரண்டிருந்தன. இங்கு என்னவோ சரியாக இல்லை என்று அவர்களின் குழுவில் ஒருவர் பயத்துடன் கூறினார். ஆனால் ஜாக், ரூபி முன்வந்தனர். வரைபடம் வழிகாட்டியது. அவர்கள் ஒரு பழைய மலைக்குகைக்குள் சென்றார்கள். அதன் வாயில் ஒரு மிகப்பெரிய பாறை வடிவமைக்கப்பட்டிருந்தது. குகைக்குள் அவர்கள் பொன்னும் வைரமும் ஏராளமான ஆபரணங்களும் பார்த்தாங்க. நாம் வெற்றி பெற்றோம் என்று ரூபி மகிழ்ச்சியாக கூச்சலிட்டாள். ஆனால் ஜாக் ஒரு பொன் நாணயத்தை எடுத்து வைத்தவுடன் குகை திடீரென அதிரத் தொடங்கியது. திடீரென்று பழைய கடல் கொள்ளைக்காரர்கள் கீச்சிடும் ஒலியுடன் தோன்றினர். அவர்கள் மத்தியில் நின்றவர் கேப்டன் பிளாக். யார் என்னுடைய செல்வத்தை திருட வருகிறார்கள் என்று அவன் கோபத்துடன் மிரட்டினான். நாங்கள் திருட வரவில்லை, எங்களுக்கு இந்த தீவை பார்க்கணும்னுதான் வந்தோம். பிளாக்கின் கண்கள் விரிந்தது. எல்லா கடல் கொள்ளைக்காரர்களும் என்னுடைய பொன்னையே விரும்பினார்கள். ஆனால் யாரும் இதை உண்மையில் மதிக்கவில்லை. ரூபி அந்த பொன்னியின் மேடையில் பழைய பித்தளை முத்திரை பெட்டியைக் கண்டாள். இது பொக்கிஷமில்லை, இது ஒரு நினைவுச் சின்னம். ஜாக் அவற்றைப் பற்றி கவனித்தான். கேப்டன், நீங்கள் இதை பாதுகாக்கத்தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தீர்களா? பிளாக்கின் கடினமான முகம் மலர்ந்தது. ஆமாம், இது என் குடும்பத்தின் ஒரே நினைவுச் சின்னம். அந்தக் கணமே அவன் உருவம் மெலிந்து ஒரு மாய ஒளியாக மறைந்தது. குகையின் அதிர்வும் நிறுத்தப்பட்டது. சாபம் உடைக்கப்பட்டது. ஜாக், ரூபி அவர்கள் ஒரு நாணயம் கூட எடுக்கவில்லை. அதிக நஷ்டம் ஏற்படுத்துவதை விட சில விஷயங்களைத் தொட்டுக்கூட பார்க்கக்கூடாது என்று ஜாக் மெதுவாகக் கூறினான். அவர்கள் கப்பலுக்குத் திரும்பியதும் அந்த தீவு மறைந்து போய்விட்டது. நம்முடைய அடுத்த சாகசம் எது? ரூபி சந்தோஷமாக கேட்டாள். ஜாக் காற்று தன் முகத்தில் மோதுவதைக் கண்டு புன்னகையுடன் கூறினான். வேறு ஒரு புதிரான கடலுக்கு பயணம். அவர்கள் ஒரு புதிய பயணத்தைத் தொடங்கினர். கதையின் நெறி, உண்மையான பொக்கிஷம் பொன்னும் வைரமும் அல்ல. அது நட்பு, அறிவு மற்றும் அனுபவங்கள். பேராசை எப்போதும் ஆபத்தை வரவழைக்கும். ஆனால் புத்திசாலித்தனம் உன்னை காப்பாற்றும்.